14-18 காமில் பிரதர்ன்னு நினைக்கிறேன். காலை வணக்கம். வலைக்கம் ஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்க, உங்களோட ஜேர்னி என்ன மாதிரி இருந்துச்சு? பிஃபோர் சிடிஏ, ஆஃப்டர் சிடிஏ? ஓகே, என்னன்னா அந்த ட்ரேடிங் சம்பந்தமா ஒரு நாலேஜ் வந்து வர டைம்ல ட்ரேடிங் பண்ணலாம், அது ஏன் பண்ணலாம் சொல்லி ஒரு சோசியல் மீடியா தான் இதில் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது ஃபீட்பேக் சிக்னல் ப்ரொவைடர்ஸ் வேறு அதுக்கு முதல் நம்ம ட்ரேட் பண்ணணும். அவங்க அதை கூட டார்கெட் பண்ணி எப்படி செய்யறேன் சரி ஒரு ஆச்சரியம். இந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டோமா அந்த ஃபீல் ஒன்று அது செய்யறதுக்கான எந்த படிக்கிறேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது உண்மையாவே ஒரு பிக்சர் ப்ரொவைடர் பிற்பாடு என் ஃப்ரெண்ட் ஒரு ஷேர் பண்றா, நம்ம அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அது ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க இன்னொருத்தர்கிட்ட? அப்படி இன்வெஸ்ட் ஆகி நம்ம ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ணி நீங்க கதைக்கிற கொஞ்சம் கிளியர்லாம் இருக்குது. ஹெட்செட் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு சரியா கவரேஜ் இஷ்யூ ஆகவே தெரியல, அந்த அளவுக்கு கிளியர் அண்ட் இல்லை, வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இந்த ட்ரேடிங்ல எந்த வகையில நான் லூஸ் பண்ண இயலுமோ அந்த வகையில நான் லூஸ் பண்ணிக்கிறேன். சிக்னல் ப்ரொவைடர்ஸ் அந்த இந்த எல்லா ஸ்கேமும் நான் அனுபவிச்சேன். அது சரி, கடுமையாகி இல்லை. ஓமா இப்போ ஓகே, நல்ல கிளியர் ஆகிடுது. அதுக்கு பிற்பாடு நம்ம இதை கட்டாயம் நம்ம படிக்க தான் நம்ம செய்யணும் என்ற ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. இடையில இந்த யூடியூப் அங்கே எனக்கு எங்கே படிக்கணும்னு தெரியாம நான் யூடியூப் அது இந்த சில டெலிகிராமில் சில சைட் எல்லாம் ஜாயின் ஆகி சரி இது இப்படிதான் செய்கிற போலன்னு சொல்லி நம்ம நினைச்சு செஞ்சுருந்தோம். 1-2 லக் மேலே செஞ்சது. ஆனால் உண்மையாக ப்ராப்பராக சொல்ல போனால் அது லக் மட்டும்தான். அது லொஸ்ஸை தான் தந்துச்சு திரும்ப. அப்போ அதுக்கு பிற்பாடு இன்னொரு இறக்காமத்தில் இன்னொரு ஒரு ஆள் அதை படிப்பிக்கிறாராமன்னு சொல்லி அதில் ஜாயின் பண்ணுவோம் என்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஆனால் அதில் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாமல் அவரோட ஸ்ட்ராட்டஜி அடுத்தது அது ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்ணுற மாதிரி எனக்கு தோணிச்சு. அவர் சரியான டீச்சிங் செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லாத மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் நான் உங்களோட ப்ரொமோஷன் வந்து யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து நான் கிட்டத்தட்ட வந்து ஜாயின் பண்ண வேண்டியது ஒரு 5-6 பேச்சுக்கு முதல் நான் நினைக்கிறேன். நான் 8வது 9வது பேச்சுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் அந்த டைம்ல. அப்போ எனக்கும் அந்த இதை மாதிரி தான் உங்களுடைய திருப்தி அறிக்காதுன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அதாவது இப்போ நான் படிக்கல, சும்மா ப்ரொமோஸ் மட்டும் போகுது, இப்போ காசு உழைக்கிறதுக்கு அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஸ்டார்ட்ல. அப்போ அதுக்கு தான் நான் 7வது 8வது பேச்சில் ஜாயின் பண்ண வேண்டியவன் வெயிட் பண்ணி உங்களோட அந்த குரூப்ல நான் 2 குரூப்ல ஜாயின் பண்ணி 182வது குரூப்ல ஜாயின் பண்ணி 400 அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ அதில் வர வீடியோஸ் அந்த ப்ரொமோஷன்ஸ் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ அதெல்லாம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. சரி ஓகே இது செஞ்சு பார்ப்போம். அப்போ கோர்ஸ் ஃபீஸும் வந்து ரீசனபிளாக இருந்ததால சரி ஓகே செஞ்சு பார்ப்போம் சொல்லி ஒரு ஐடியா ஒன்று செஞ்சுதான். இன்றைக்கே அதை மாஷா அல்லான்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்ம இதில் சொல்ல போனால் மாஷா அல்லா சொல்லக்கூடிய மாதிரி கோமன் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்ல போனால் உண்மையில் எக்ஸலன்ட் வேஸ். எனக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு சொன்னால் 5 கோடி நான் காசு போட்டு ட்ரேடிங் பண்ணலாம், நான் லூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து. அடுத்தது நான் இப்போ நான் டெமோவில் செஞ்சாலும் சரி நான் ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது எப்படி செஞ்சாலும் நான் போடுற டிபியை ஹிட் பண்ணி தானே அது பெக் ஆகுது. அது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. இதுக்கப்புறம் ட்ரேட் செய்ய அடி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அதை அச்சீவ் பண்ணிட்டு சந்தோஷம் விட்டுருக்கேன். அது சரி, என்னதான் நடக்குது தெரிஞ்சு நம்ம அதை போட்டது அப்புறம் நம்ம போடுற மாதிரி மார்க்கெட் பெக் ஆக போகல, அது ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. அதாவது எனக்கு அதுதான் சந்தோஷம். நான் போடுற இடத்துல அந்த மார்க்கெட் நிற்கிதா இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதை நான் ரீச் பண்ணிட்டேன். நான் இந்த டார்கெட் நான் என்ன எல்லாம் அடையன்னு நினைச்சேன் ட்ரேடிங்ல அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. அதாவது நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இந்த சின்ன சின்ன சரி ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 4 hours 3 hours நான் குந்தி எனக்கு செய்ய போகல. அது ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரக்குள்ள சந்தோஷம் பண்ணுது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்தது அந்த டீச்சிங் மெத்தட் சூப்பர், வெரி நைஸ். உங்களாலேயே அது இந்த பேச்சை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடிஞ்சிருந்தா அது இன்னும் எங்களுக்கு ஒரு 200% ஏன்னா அது கண்டினியூட்டி இல்லாமல் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. அவரும் சரண் சேரும் வந்து குறை சொல்ல இல்லாது நல்ல ஒரு டீச்சிங் மெத்தட், நல்ல பொறுமைசாலியா அழகா விளங்கப்படுத்தினார். ஈவன் அதை நீங்க ஒரு ஆளை செஞ்சிருந்தா ஃபுல்லா உங்கள்ட்ட ஃபுல் நாலேஜையும் எடுத்துக்கலாமோ என்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. பெரிய ஒரு சந்தோஷம். நான் இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு நான் ஃபியூச்சர் செய்வோம் என்று இருந்தேன். நான் நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு எனக்கு ஃபியூச்சர்லயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுது. அதோட நான் பெஸ்ட் வேயா பார்க்குற ஸ்போர்ட் அது எப்பயும் லொஸ் பண்ணாது. நமக்கு அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 வருஷத்துக்கு நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஒன்று தரும். அதனால எனக்கு ஃபியூச்சர்ல நான் செய்யக்கூடிய 100% செய்யக்கூடிய மாதிரி இருந்தா கூட எனக்கு அது ஃபியூச்சர்ல நம்பிக்கை. ஸ்போர்ட் நம்ம இதுக்கு போறது நான் பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறேன். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஸ்போர்ட் செய்ய ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த உண்மையா நான் அது என்னன்னா அந்த ஒரு துல்கர் சல்மான் படம் ஒன்று பார்த்தேன்.
அதுல அந்த இடையில ராம்கி வார மாதிரி அந்த பொசிஷன் உண்டு, நீங்க வந்து லைஃப் சேஞ்ச் நல்லா இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அது நான் மிகைப்படுத்தி சொல்லல, தேங்க்யூ ஸோ மச், பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் சொல்றது. தேங்க்யூ ஸோ மச். ஜிசாகல்லா இன்ஷால்லா மீட் பண்ணோம் கட்டாயம். நான் லாஸ்ட் வீக் பத்தியில இருந்தேன், கட்டாயம் சான்ஸ் கிடைச்சா இன்ஷால்லா மீட் பண்ணோம். இன்ஷால்லா கட்டாயம். ஓகே ஜிசாகல்லா ஃபார் தி ஃபீட்பேக். ஓகே, அப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஏன் கேட்டேன்டா இவங்க கிட்ட ஒரு 4 பேர்ட்ட ஃபர்ஸ்ட்ல கேட்ட என்ன ரீசன்டா, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபர்ஸ்ட்ல கேட்டதான், யார் இதுக்கு முதல் வந்து கிரிப்டோவில் லூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லாது யார் இதுக்கு முதல் கிரிப்டோவில் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிப்பேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ரொவிஷன் தந்திருப்பேன், இந்த எண்ட் ஆஃப் த கோர்சஸ் அல்லது எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் யூ ஃபீல் பெட்டர், நீங்கள் இருந்ததை விட பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ சொன்ன விஷயத்தில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் 100% ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கட்டாயம் ஏர்ன் பண்ணுவீங்க இதுக்கு பிறகு தான். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த 4 பேர்ட்டையும் ஃபர்ஸ்ட்லேயே கேட்டேன். சரி, ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போறேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்ல மறந்த விஷயம் ஒன்று என்னன்னா, நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முதலே நான் பைனான்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் யூசர் ஆகிட்டேன். நான் ஆல்ரெடி என் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் 5 வருஷத்துக்கு முதல்ல இருந்து நான். ஆனா எனக்கு இப்ப தான் அதை நான் உண்மையா வெரிஃபைட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. நான் ஒரு இப்பதான் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் என்ற அந்த கேட்டகரியிலே பைனான்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் நான் அதை ட்ரேட் பண்றதால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ட்ரேட்ஸ். இன்ஷாஅல்லாஹ் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ஏர்ன் பண்ணிடலாம். இருக்கிறது ஒரு 4 months மேபி 3 months மாதிரி இருக்கலும், அது அப்புறம் அது எண்ட் ஆகிடும். நாங்கள் பியர் மார்க்கெட்லையும் விட போகிறது இல்லை, ஸ்டில் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் மேக் பண்ண எல்லாமே இல்லை பியர் மார்க்கெட்லையும் வி கேன் மேக் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ இதுதான் இவங்க 4 பேர்ட்டையுமே ஃபர்ஸ்ட்லேயே நான் கேட்டேன், இந்த உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்தவங்க மார்க்கெட்டுக்கு, உங்களுக்கு தெரியாது இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்து, எத்தனை பேர் அடிபட்டு, எத்தனை பேர் இந்த இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் லொஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய லேண்ட் அதெல்லாம் விற்று போட்டு லொஸ் பண்ணி இப்போ கடைசி எங்கிட்ட 17வது பேட்ச்லாம் வந்து அப்படிலாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதில் எவ்வளோ அடிபட்டாங்க அப்படிங்கிறது விளங்க போகுது. ஸோ அதான் அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக்.